கூத்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்து விட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும், போக்குவரத்து நெருக்கடிகளை சீரமைக்க மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையங்கள் தை திங்களன்று திறக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். திமுகவின் அல்வா உருட்டு என எடப்பாடி பழனிசாமி கேலி செய்து வருவது குறித்த கேள்விக்கு அவர் அல்வா கொடுத்ததால்தான் இன்று அதிமுக பல கூறுகளாக பிளவுண்டு கிடப்பதாக சாடினார் அமைச்சர் சேகர் பாபு. நிச்சயமாக பணிகள் நிறைவுறுகின்ற திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தீட்டப்பட்ட திட்டங்களில் ஒன்று அந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம். அதோடு மாமல்லபுரத்தில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு பேருந்து நிலையம். அதேபோல் செங்கல்பட்டிலும் ஒரு அமைதியாக ஆரவாரமின்றி ஆர்ப்பாட்டமின்றி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு 200 கோடி ரூபாய் செலவில் ஒரு பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அதையும் தைத்திங்களிலே பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதோடு மட்டுமல்லாமல் சென்னை பெருநகரத்திற்குள் எல்லைக்குட்பட்ட சுமார் 13 பேருந்து நிலையங்கள் 200 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் முடிவுற்றிருக்கின்ற பேருந்து நிலையம் அம்பத்தூர், முல்லை நகர், உதயசூரியன் நகர், இந்த 3 பேருந்து நிலையங்களை இந்த மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்க இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் நம்முடைய அம்பத்தூர் பேருந்து நிலையத்தினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், மாண்புமிகு ஒப்பாரும் மிக்காரும் இல்லா நிலையில் வாழ்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் அது. கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பேருந்து நிலையத்தை மீண்டும் அவருடைய முழு பிம்பமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இன்றைய எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பொற்கரங்களால் அந்த பேருந்து நிலையம் பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் சொன்னதைத்தான் செய்கின்ற அரசு, செய்வதைத்தான் சொல்லுகின்ற அரசு. சொல்லாத பல தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அரசு. அவர் கொடுத்த அல்வாவால் தான் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் பல கோணங்களில் பயணித்து கொண்டிருக்கின்றன. அவர் அல்வா கொடுத்தார் என்பதை உணர்ந்துதான் செங்கோட்டையன் போன்றவர்கள் பிரிந்து நின்று எதிர்கருத்துக்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அல்வாவும் ஒரு வகையான உணவு தான். தேவைப்படுகின்ற இடத்தில் அதையும் முதலமைச்சர் அவர்கள் பரிமாறுவார்.